இந்த படத்தோட கதை கேரளா பார்டர்ல இருக்கிற குமுளில தான் நடக்குது. அந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல லாட்டரி சீட்டு கடை நடத்திட்டு வராரு சமுத்திரக்கனி. இவருக்கு ஏகப்பட்ட கடன் இருந்தாலும் 2 பெண் குழந்தைகள், ஒய்ஃப், மச்சனே, மாமியார் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராரு. ரொம்ப நேர்மையான மனுஷனும் கூட. ஒரு நாள் இவர் கடைக்கு லாட்டரி சீட்டு வாங்க வராரு பாரதி ராஜா. இவர் ரொம்ப ஏழ்மையானவர். லாட்டரி சீட்டு செலக்ட் பண்ணி வாங்கும்போது தான் தெரியுது இவர் கையில இருந்த காசு தொலைஞ்சு போச்சுன்னு. அதனால இவர் செலக்ட் பண்ண லாட்டரி சீட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு, நீங்கள் காசு வரும்போது எடுத்துட்டு வாங்க, இந்த லாட்டரி சீட்டை தரேன், இப்போதைக்கு நீங்கள் ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு பணம் கொடுத்துட்டு ஊருக்கு அனுப்புறாரு சமுத்திரக்கனி. பாரதி ராஜாவும் ஊருக்கு போறாரு. அதுக்கப்புறம் அந்த லாட்டரி சீட்டை வாங்கினதே மறந்துடுறாரு. இந்த நிலைமையில பாரதி ராஜாவுக்கு எடுத்து வச்ச லாட்டரி சீட்டுக்கு அதிர்ஷ்டவசமா 1,50 கோடி ரூபாய் பரிசு விழுகுது. அதுக்காக அந்த லாட்டரி சீட்டை எடுத்துட்டு பாரதி ராஜா பார்க்க கிளம்புறாரு சமுத்திரக்கனி. மொத்த ஃபேமிலி இவர் எதிர்க்கிறாங்க. அதையெல்லாம் மீறி சமுத்திரக்கனி பாரதி ராஜாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாரா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு த்ரில்லர் படம் மாதிரி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அளவுக்கு பரபரப்பா அந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் படத்தோட கோர் பாயிண்ட் ஸ்ட்ராங்கா இல்லாதனால நம்மளால அந்த கதையோட ஒன்ற முடியல. லாட்டரி டிக்கெட்ன்றதே ஒரு அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ணி தான்.